வெல்கம் டு ஆதித்யா ஹேண்ட்லூம்ஸ் சிறுமுகை கான்டிரிஸ்டிங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த மினி செக்குடு செமி சில்க் காட்டன் சாரீஸ் தான். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஒரு ஃபேன்சியான ஒரு ஃபங்க்ஷனல் வியராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? நான் கட்டியிருக்கிறது ஒரு ரெட்டிஷ் மெரூன், அதாவது ரெட்டும் இல்லை மெரூன் இல்லை அந்த கலரு. ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி காமிச்சிடுறேன். இதில் வந்து மெரூன்லேயே 2-3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெரூன்ஸ் இருக்குது. ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு சாரியாக நான் என்னென்ன கலர் இருக்குங்கிறது காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கட்டியிருக்கிற சாரீ ஓகேங்களா, இதுவும் இருக்குது. இது வந்து நான் கட்டியிருக்கிறதா சேம் கலர் ஓகேங்களா. சின்ன பார்டர் இருக்கும், ஜரி பார்டர் ஓகேங்களா. அதே மாதிரி பல்லு வந்து இந்த மாதிரி சிம்பிள் பல்லுவாக இருக்கும் ஓகேங்களா. இந்த சாரீ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ இந்த சாரியோட நான் வந்து அதாவது ரொம்ப அவசரமாக வியர் பண்ணியிருக்கிறதுங்க. எனக்கு டைம் இல்லை, வெளியே போகணுங்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக கட்டியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நான் போகும்போது நான் நீட்டாக கட்டிட்டு போகணும் ஓகேங்களா. ரொம்ப ஏன்னா நான் வந்து லேட் ஆச்சுங்கிறதுனால அவசரமாக வந்துட்டேன் லைவுக்கு. நீங்கள் நினைக்காதுங்க என்ன கசகசன் இருக்குன்னு. ஏன்னா சிம்பிளாக கட்டியிருக்கிறேன், இன்னும் நான் நீட்டாக கட்டல. ரிச் பல்லு வந்து பிளைன் ப்ளவுஸ் ஓகேங்களா. இது வந்து டபுளாக சிங்கிளாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கும் ஓகேங்களா. டிரான்ஸ்பரன்சி இருக்குங்கிறக்காக தான் நான் வந்து கொஞ்சம் எசவசலாக கட்டியிருக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு வயிறு தெரியக்கூடாதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராமா ப்ளூ கலருங்க, நான் நீட்டாக கட்டணும். அப்புறம் வந்து அடுத்த சாரீ குட் மார்னிங் மேம், சென்னை ஃப்ளையர் மேம், குட் மார்னிங் மேம். இது வந்து ராமா ப்ளூ ஓகேங்களா, செமி சில்க் காட்டன். நான் வந்து அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸு ரன்னிங் கலரில் தான், செல்ஃப் கலரில் இருக்குது. நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணல, அப்படியே போட்டு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் இல்லாமல் இந்த கான்ட்ராஸ்ட்டாக சரி கோல்டன் ஷேடில் போட்டிருக்கேன் ஓகேங்களா. இதுக்கு நான் ப்ளவுஸ் கட் பண்ணாமல் அப்படியே வேர் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஃப்ளீட்டும் நிறைய வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ராமா ப்ளூ கலர். பலூன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளாக செல்ஃப் கலர்லேயே கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மெரூன், டார்க் மெரூன், குங்கும மெரூனில் டார்க் மெரூன். இப்போ இது வந்து ரெட்டுன்னு சொல்ல முடியாது, மெரூனும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ காமிக்கிறது பர்ஃபெக்டான மெரூன் கலர் ஓகேங்களா. லைக் போட்டாச்சுங்களா? தேங்க்யூ மேம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸோ அழகான ஒரு மெரூன் ஷேடு, ரிச் பல்லு அண்டு ப்ளவுஸ். லைக் போட்டாச்சுங்களா? நன்றிங்க மேம். பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கிக்குது லைவ் போட்டோம்னா. இந்திரா மேம் ஹாய் மேம். இந்த சாரி ஒரு டீல் ப்ளூ சரிங்களா. சாரியோட ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. இந்த சாரியோட ப்ரைஸ் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கோட கொஸ்டின். சாரியோட ப்ரைஸ் சொல்லுங்க. ரிச் பல்லு வந்து பிளைன் ப்ளவுஸுங்க. எக்ஸாக்டான நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய டைம் இந்த சாரீஸ் வீடியோ போட்டிருக்கோம். நல்லா ஹிட் கலெக்ஷனுங்கிறதுனால நான் அடிக்கடி கலர்ஸ் வர உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த சாரீ வந்து ஒரு ஏலக்காய் கிரீன் மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டுங்க, கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிச் பல்லு வந்து பிளைன் ப்ளவுஸுங்க. என்ஆர் வசந்தா மேம் ஹாய்ங்க மேம். இந்த இடம் மட்டும் கட் பண்ணால் சரியாக வரும், மேலே தூக்கிக்கு. திருப்பிட்டேன் ஓகே. வலிக்கண்ணு மேம் ஹாய்ங்க மேம். சூப்பர் சாரியா. எனக்கு ஃப்ளீட் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சுருக்கமாயிடுச்சு, ஏன்னா நம்ம கையை ஆட்டி அசைக்கிறதுனால. நல்லா இருக்கும் சாரி, நல்லா இருக்குங்க மேம். ஃப்ளீட் அப்படிதான் சூப்பராக வந்திருக்குதுங்க. எனக்கு சீக்கிரம் கட்டிட்டேன், அவசரத்தில் நீட்டாக கட்டணும் ஓகேங்களா. எனக்கு நல்லா இருக்கா? நிஜமாவே நல்லா இருக்காங்க மேம். நான் சாரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக தெரிவேன், ஃபேட்டாக தெரிவேன். சுடிதார் அதனால தான் நான் டாப்ஸ் போட்டுக்கிறது. ரிச் பலூன் ப்ளவுஸு. இது வந்து ஒரு மாதிரி லைட்டு க்ரீனிஷ் கிரே மாதிரி ஓகேங்களா. க்ரீன்லேயே ஒரு கிரே ஷேடு மாதிரி வரும் இல்லையா. ஸோ டார்க் வந்து கிரே, அதனால உங்களுக்கு க்ரீனிஷ் கிரே ஓகேங்களா, பேஸ்டல் ஷேடு. ஸோ இது வந்து கிரே, இப்போ அதாவது மில்கி கிரே சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கிரே. நிஜமாலுமே சொல்கிறீங்களா மேம்? வலிக்கணும் மேம், சும்மா சொல்கிறீங்களா? ரிச் பல்லு அண்டு பிளைன் ப்ளவுஸுங்க. சாரியோட ப்ரைஸ் நான் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, யாருமே சொல்லலை. யாருக்கும் தெரியாதா? சாரியோட ஆஃபர் ப்ரைஸ், நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் யாருக்கும் தெரியாதுங்களா?
இந்த saree ஒரு ஆனியன் கலந்த மாதிரியான ஒரு லாவெண்டர் கலர். ஓகேங்களா, கிரேஷ் ஆனியன் கலர். கிரே கலரும் ஆனியனும் மிக்ஸ் ஆன ஒரு கலர் வரும் இல்லையா. நான் கட்டின பிறகு சூப்பரா, நான் கட்டுறதுக்கு முன்னாடி தான் சூப்பரா இருந்திருக்கும். நான் கட்டினதுக்கு அப்புறம் நல்லா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்க இந்த இடம் எனக்கு சுருக்கு வந்ததுனால எனக்கே ஒரு கஷ்டமா இருக்குது. நல்லாவே இல்லை, சுருக்கு இல்லாம இருக்கணும். இது வந்து ஒரு பர்பிளிஷ் கிரே, அதாவது பர்பிளும் கிரேவும் கலந்தா, சாரி கிரே கிடையாது, மெரூன், பர்பிளிஷ் மெரூன். ஓகேங்களா, கிரே அண்ட் பர்பிளோட மிக்ஸ்அப். வார்ப்பு வந்து கிரேனே வருது என்னத்துல, வார்ப்பு வந்து மெரூன், அப்புறம் பர்பிள் கலரோட அந்த மெரூனே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த கலர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ப்ரௌன் தானே, இது வந்து ப்ரௌன், நல்லா டார்க் ப்ரௌனுங்க. பிளாக்கும் இருக்குது, இது பிளாக். ஓகேங்களா, இது வந்து ப்ரௌனு. 750 கரெக்டுங்க மேம். வலிக்கணும் மேம், சுலக்ஷனா மேம். நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸு. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு 1200. நம்ம ரெகுலராக கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 750. நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம், ஷாம்பு வாஷ் மாதிரி நல்லா ஜென்டில் நார்மல் வாஷ் பண்ணி நீட்டாக அயன் பண்ணி கட்டிங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, கலைச்செல்வி மேம் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து அதுலேயே வந்து பிளாக்கு, ரிச் பண்ண பல்லு அண்ட் பிளைன் ப்ளவுஸ். மேம் இன்னைக்கு வந்து வின்னர் வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, நான் நோட் பண்ணிட்டு டக்குன்னு செலக்ட் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆகும். ஸ்டிக்கர் தான் காணாது, எடுத்து வச்சோம் நான். போட முடியும்னா பாட்டில் கிரீன் கலருங்க. இந்த சாரி வாங்கியிருக்கீங்களா? சூப்பரா இருக்குங்களா? எப்படி இருக்குங்க மேம்? மேம் 750 மட்டுமே, பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் மேம். இது வந்து பாட்டில் கிரீன். ஓகேங்களா, ஆன்சர் நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து இப்போ இன்னைக்கோட கான்டெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் முடிச்சதும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இது வீடியோ வந்துடும் இல்லையா, அந்த வீடியோவில் எல்லாரும் ஒரு மெசேஜ் போட்டுருங்க. ஓகேங்களா, நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு யார் வின்னர்னு சொல்லிடுறேன். இப்போ வின்னர் செலக்ட் பண்ண முடியாது, ரீசன் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது, நாங்கள் கிளம்புறோம். அதனால் சாரீ மட்டும்தான் இப்போ காமிக்க போகிறேங்க. இந்த வீடியோ இந்த லைவ் முடிச்சதும் இந்த வீடியோ வந்துடும் உங்களுக்கு. அந்த வீடியோவில் போயிட்டு மெசேஜ் பண்ணிடுங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, எல்லாரையும் வந்து நான் வந்து வின்னர் வந்து நாளைக்கு லைவ்ல யார் இன்னைக்கோட வின்னருங்கிறத நாளைக்கு லைவ்ல அடுத்த லைவ்ல வந்து அப்பவே செலக்ட் பண்ணிட்டு அன்னைக்கோட லைவோட வின்னர் வந்து கடைசியாக போட்டுக்கலாம். இது வந்து நேவி ப்ளூ கலருங்க. ஓகேங்களா, இன்னையோட வின்னர் வந்து நாளைக்கு காலையில் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி அனுப்பிடுங்க யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ. நான் அதுலேருந்து ஒருத்தரை நாளைக்கு காலையில் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா, பிருந்தா டெக் மேம் ஹாய்ங்க மேம். இந்த சாரீ வந்து ஒரு மாதிரி ப்ளூ ஷேடாக வந்து பிளாக் கலந்த ஒரு ராமா ப்ளூவே வந்து நல்லா டார்க்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸோ எனக்கு ஞாபகம் வர வரைக்கும் எல்லா பேரும் போட்டுருவேன். நீங்கள் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. நாளைக்கு காலையில் அந்த மெசேஜ் வச்சு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அவங்க பேரெல்லாம் போட்டு குளிக்கிடுறான். அப்புறம் லைவோட எண்டில் அன்னைக்கோட வின்னரை சொல்லிடுறேன். சரிங்களா, இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க மேம். கண்டிப்பாக இன்னைக்கு வின்னரை வந்து நம்ம நாளைக்கு செலக்ட் பண்ணிடலாம். எல்லாரும் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க. ஓகேங்களா, தேங்க்யூங்க. இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சா புக் பண்ணிக்கிங்க. 750 மட்டுமே, பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங். நீட்டாக ஃப்ளீட் எடுத்து கட்டினா சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே 5 மடிப்பு எடுப்பேங்க. எனக்கு லைவ் பண்ணும்போது எனக்கு இந்த இடம் விலகுங்கிறதுக்காக நான் 1-2 போட்டிருக்கேன், இந்த கவர் பண்ணுங்கிறதுக்காக. ஓகேங்களா, இல்லைனா 5 மடிப்பு எடுத்து போட்டால் சூப்பராக நான் ஃப்ளீட் எடுத்துருவேன். இந்த ரீசனுக்காக நீங்கள் நினச்சிக்காது என்னடா அது இப்படி இருக்குன்ட்டு, இதனால தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூங்க. கீப் சப்போர்ட்டிங் ஹேண்ட் மூவர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.